வைக்க முடியுமா? வைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகள் பாருங்க. எதை ஒருவன் விளக்க முடியாதோ அதை சாட்சியா வச்சு நீ எல்லாத்தையும் பண்ணு. அதனாலதான் நெருப்பு சாட்சியா வச்சு கல்யாணம் பண்றாங்க, அக்னி சாட்சியா வச்சு சத்திய பிரமாணம் செய்யறாங்க. இப்போ கன்னிகாதான சுப முகூர்த்தம். இந்த கன்னிகாதானத்தை பொறுத்தவரையிலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கன்னிகாதானம் என்பது எத்தனையோ தானங்கள் இருக்கு. எத்தனை தானங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் 21 தலைமுறைக்கும் எவன் ஒருவன் புண்ணியம் செய்கிறானோ அவனால தான் தாராவாக்க கொடுக்க முடியுமா? கன்னியா கனக சம்பந்தா இப்போ கன்னிகாதானம் ஆயிடுச்சு. கன்னிகாதானம் ஆனாதான் அந்த பையன் அந்த பொண்ணை தொட்டு தாலி கட்ட முடியும். முதல்ல அந்த பொண்ணை அவங்க கோத்திரத்துக்கு மாத்திக்கணும். இவங்க விஷ்ணு கோத்திரமா இருப்பாங்க, இவங்க சிவகோத்திரமா இருப்பாங்க, கோத்திரம் மாத்திக்கணும். அப்பதான் இந்த வீட்டு பையன் அந்த பொண்ணை தொட முடியும். கன்னிகாதானம் பண்ணாம ஒரு பொண்ணை அவன் தொடவே கூடாது. தொட்டா அது உரிமையே கிடையாது. அப்போ இந்த காதல் லவ் மேரேஜ் பண்றாங்க, நம்ம என்ன சொல்றது அப்புறம் பாத்துக்கலாம். ஆகையினால இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போயினா அந்த குடும்பம் அந்த வம்சம் அபிவிருத்தியாகும். இத நம்ம ஆளுங்க தெரியாம போட்டு இருக்கிறாங்க. நிறைய கிட்ட அடி வருது, நிறைய பூங்கால் வருது. சாமி கூட்டுக்காரர் சொல்றாரு, சாமி கூட்டுக்காரர் இப்படி பண்ணாரு, சாமி கூட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. இந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு போயினா அந்த குடும்பத்துக்கே ஒரு அடையாளம். அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி, அபிவிருத்தி, வம்ச அபிவிருத்தி எல்லாம் அந்த பொண்ணு கையில. அதனாலதான் சரணம் சக்தி மையம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? ஆகையினால கன்னிகாதானம் ஆகி போச்சு. மாங்கல்ய தாரணம். மாங்கல்ய தாரணம் ஆகிறதுக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் செஞ்சுக்கணும். இந்த சத்திய பிரமாணம் எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னா, பாப்பா சொல்லுங்க எல்லாரும். இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. யாரெல்லாம் கல்யாணம் பண்ண லேடிஸா கை தூக்குங்க. கல்யாணம் பண்ண பெண்கள் எல்லாம் கை தூக்குமா? எல்லாரும் சத்தியம் பண்ணிருக்கீங்க. என்ன தெரியுமா சத்தியம் பண்ணீங்க? சொல்ற கேளுங்க. சொல்லுங்க. அக்னி சாட்சியாக, அரசாணிக்கால் சாட்சியாக, கன்னியா பசங்க சொல்லலாம். நீங்க அடுத்து அதான் சொல்ல போறீங்க. கன்னியா பசங்க படிக்கிற பசங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அக்னி சாட்சியாக, அரசாணிக்கால் சாட்சியாக, சபையோர்கள் சாட்சியாக, சான்றோர்கள் சாட்சியாக, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக, பெற்றோர்கள் சாட்சியாக, வேதங்கள் ஓதும் வேதியரின் சாட்சியாக, பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகளின் சாட்சியாக, 33 கோடி தேவர்களின் சாட்சியாக, 41,000 ரிஷிகளின் சாட்சியாக, வானத்தில் நட்சத்திரமாய் என்னும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களின் சாட்சியாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி என்கிற கன்னிகையை எங்களுடைய நாயகன் ஸ்ரீ ஸ்ரீ பொன்னாரேஸ்வரர் பெருமானுக்கு கன்னிகாதான மாங்கல்ய தாரண சுபமுகூர்த்தம் செய்து கொடுக்கிறோம்.
இப்போ சுவாமி சத்தியம் பண்ணி அம்பாளை ஏற்றுக்கிட்டார். இதே போல பார்வதி தேவி கணவனை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். 7 விதமான சத்தியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. எப்படி சத்திய லோகம்னா 7. நம்ம எதிர்த்தாலும் சத்தியம் பண்ண சத்தியமா சொல்றேன் அப்படின்னு அப்படின்னா சத்தியம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல. அது தனியே ஒரு உலகம். புரியுதுங்களா? தெரியாம சத்தியம் பண்ணாது. அதனால பார்வதி தேவி சத்தியம் பண்றாங்க. நீங்க ஒவ்வொரு சத்தியம் பண்ணீங்க, என்னுடைய கணவர் எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறாரோ அதை நான் அப்படியே கடைபிடிப்பேன் அப்படிங்கிறது முதல் சத்தியம். ஒரு வீட்டுக்காரர் வந்து ரொம்ப தாராள மனசா இருப்பார், எடுத்துட்டு வாரி வழங்குவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டை சமைச்சு கொடுப்பாங்க, வரவங்கலாம் வாரி வழங்குவாங்க. ஒரு வீட்டுக்காரர் வேலை ஏதாவது ரொம்ப சிக்கனமா இருப்பார், கஞ்சதனமா இருப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா இருக்கும். அப்போ கணவர் எப்படி இருக்காரோ அந்த தர்மத்தை பின்பற்றி அவருக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் அப்படிங்கிறதுதான் முதல் சத்தியம். அப்போ என்ன அர்த்தங்க? முதல் சத்தியத்துக்கு என்ன அர்த்தங்க? ஒரு நாளும் வீட்டுக்காரன் மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவருக்கு தெரியாம நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றது முதல் சத்தியம். 2வது சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நீங்க எல்லாரும் விழுங்குறீங்க. என்ன தெரியுமா? கட்டிய கணவரை ஒரு நாளும் எதிர்த்து பேச மாட்டேன். அன்னைக்கு சத்தியம் பண்ணீங்களா இல்லையா? சத்தியம் பண்ணது உண்மை. எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்கிறது உங்க வீட்டுக்கார கேட்டது. அவங்க வீட்டுக்கார கேட்டா தெரியும். அப்போ கட்டிய கணவனை ஒருபோதும் நான் எதிர்த்து பேச மாட்டேன். எதிர்த்து பேசுறதுக்கே சத்தியம் பண்ண சொல்றாங்களே, போட்டு அடிக்கிறதுக்கு என்ன சொல்றது? உருட்டு கட்டை செய்தியில பாக்குறோம், அம்மிக்கல்லை போட்டு கடை. அப்ப அந்த சத்தியம் எங்க போகுது? அதனால இப்படி 7 விதமான சத்தியங்கள் அந்த பெண்ணானவள் திருமணத்துக்கு முன்பாக செஞ்சுக்கிறாங்க. அதுதான் சப்தபதினு 7 வாழ்வியல் தர்மங்கள் 7. அதை சொல்லித்தான் வெற்றி போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அனுமதி பாக்குறீங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப அம்பாளுக்கு ஆனது சொல்லுங்க. வானத்தில் வானத்தில் நட்சத்திரமாய் மின்னும் அருந்ததியை போல நானும் ஒரு பத்ரி நட்சத்திரமாய் மின்னுவேன். இந்த கணவர் வந்து சிவபெருமான சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கார நினைச்சுக்கோங்க, சரியா? எனக்கு கிடைத்தது வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் இப்போ மாங்கல்ய தாரணம் நடக்க போகுது. மாங்கல்ய தாரணம் நடந்த உடனே என்ன கேட்காம யாரும் எழுத கூடாது. ஒரு படம் சொல்லுவாங்க, கேட்காம யாராவது ரத்தம் அனதாரம் போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மாதிரி என்ன கேட்காம இருந்துருக்கூடாது. தாலிதான் கட்டியாச்சு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அம்மி மிதிச்சு வெட்டி போட்டு அருந்ததி பார்த்து அதன் பிறகு பூப்பந்தாட்டங்களுக்கு அப்புறம் சௌகரியமா நீங்க சாப்பிட்டு கொடுத்துருக்கோம். தப்பு கிடையாது, சரியா? இப்போ மாங்கல்ய தாரண வைபவம். இந்த மாங்கல்ய தாரணம் ஆன உடனே பாணி கிரகணம்னு ஒரு உடம்புல உண்டு. அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே உடம்புல நாடிகள் உண்டு. 10 நாடின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா 2 நாடி முக்கியம். சூரிய நாடி, சந்திர நாடி அப்படின்னு 2. பெண்களுக்கு மட்டும் ஒண்ணு எக்ஸ்ட்ரா. அதுன்னா அக்னி நாடி. அதுதான் கற்பு. அவங்க மனசா கற்புங்கிறது ஒண்ணு இல்லைங்க, மனசுதான். கற்புங்கிறது என்னது? மனசுதான். அங்க அது ஒரு பார்ட்டோ அது ஒரு ஸ்பேரோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு எண்ணம் இல்லை. அப்போ அந்த பாணி கிரகணம்னு சொல்லக்கூடியது சூரிய நாடி, சந்திர நாடி, அதுக்கப்புறம் அந்த அக்னி நாடியை கொண்டு வந்து அந்த கணவனானவர் தொட்டு அதை நிவர்த்தி பண்ணணும். அப்பதான் சாமியை தொடவே முடியும். அந்த பாணி கிரகண முகூர்த்தமும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் யாருமே பொண்ணு மாப்பிள்ளை கை கொடுக்க முடியும்.
பார்த்தீங்களோ, நிஜமா சொல்றோமா, விளையாட்டுக்காக சொல்லல, நீங்க கேட்கணுங்கிறதுக்காக சொல்லல. ஒரு சாமி திருக்கல்யாணத்தை ஒரு ஜீவன் பார்க்கறதுனா, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா 8 கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தது சமம். கும்பாபிஷேகம் 8 கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம் ஒரு திருக்கல்யாணத்தை நம்ம பார்க்கறது. அதுக்குதான் கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல, 48 நாள் ஒரு நாள் போயிட்டு வந்தா அந்த கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்கணும்னு அதுக்கு ஒரு 1.5 மாசம் டைம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி 8 கும்பாபிஷேகம் போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சாமி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த நிர்வாகம், இந்த ஆலய நிர்வாகம் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு.